ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்களோடு தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய பேர் தாமஸ் பீட்டர்ஸ். நான் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவன் தான். என்னவென்றால் என்னுடைய தாயின் தகப்பனும் கிறிஸ்தவர்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய தகப்பனாருடைய தாத்தா காலத்திலே அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை சில பல பாடுகளுக்கு மத்தியிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க கிராமத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு பேர், என்னுடைய அப்பாவினுடைய தாத்தாவுக்கு பேர் குப்பையா. அவங்க ஒரு பெரிய நிலச்சவந்தாருக்கு மகனாக இருந்திருக்கிறார். ஆனால் அங்கே வந்த இயேசுவை பற்றி சொல்வதற்காக வந்த வெளிநாட்டு ஊழியர்கள் அவர்களிடத்திலே வந்து பேசிய போது இயேசுவை பற்றி அவர்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்ததுனால இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அங்கே ஊரிலே இருந்த பலவிதமான கஷ்டங்கள், அவர்கள் கொடுத்த துன்பங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவரை கொன்று போடலாம் என்றெல்லாம் யோசித்த போது அதிலிருந்து தப்பித்து கொள்ள ஆண்டவர் ஒரு வழி கொடுத்ததுனாலே அங்கிருந்து அவர்கள் கிராமத்திலிருந்து கிளம்பி மதுரைக்கு வந்து அந்த ஊழியர்களிடத்திலே தங்கி கொஞ்ச நாள் அங்கே அவர்களிடத்திலே கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் வேலை வாய்ப்புகள், ஆசிரிய வேலை என்று சொல்லி என்னுடைய அப்பாவினுடைய தாத்தா இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய மகன்கள் தங்களுடைய பேரிலே அந்த அப்பாவினுடைய பெயர் மாற்றம் பெற்றதுனாலே பேதுரு என்கின்ற பெயராக இருந்ததுனாலே அன்றைக்கு இருந்த ஆங்கில முறை அடிப்படையில் தங்களுடைய பெயரை பீட்டர்ஸ் என்று அவர்கள் வைத்துக்கொண்டு அதுவே குடும்ப பெயராகி இன்று வரை அது தொடர்ந்து விளங்கி வருகிறது. நானும் என்னுடைய சிறு பிராயத்திலே படித்து வளர்ந்து அதற்கு பிறகு திருமணத்திற்கு பிறகாக ஊழியத்திற்கு செல்லலாம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து குடும்பமாக நானும் என் மனைவியும் என் மகனுமாக ஊழியத்திற்கான பயிற்சிகளிலே ஈடுபட்டு தொடர்ந்து இப்போதும் ஊழியங்களிலே இருந்து வருகிறோம். இப்படி ஊழியங்களிலே இருக்கும்போது திடீரென்று 2008 எனக்கு சுகவீனம் ஏற்பட்டது. என்னவென்றால் அது இரத்த புற்றுநோய். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்களே, ஊழியம் செய்கிறீங்களே, உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சுகவீனம் ஏற்படுமா, கடவுள் உங்களை கைவிட்டு விடுவாரா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் அப்படியெல்லாம் இல்லை. எல்லா மனிதருக்கும் ஒரே விதமாகத்தான் சம்பவிக்கும் என்பது ஆண்டவருடைய வாக்கு. அப்படி போல எனக்கும் இந்த சுகவீனம் ஏற்பட்டது. நான் மருத்துவமனைக்கு கோயம்புத்தூரிலே சில இடங்களிலே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு பின்னர் அவர்களுடைய ஆலோசனையின்படி வெள்ளூரிலே இருக்கிற கிறிஸ்தவ மிஷன் மருத்துவமனையிலே நான் என்னுடைய சிகிச்சைக்காக போயிருந்தேன். அப்போது என்னுடைய துணைவியாரும் என்னுடைய தகப்பனாரும் உடன் இருந்தார்கள். அங்கே சிகிச்சை பெறும்போது அவர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு இரத்த சம்பந்தமான முறையிலே இருந்து உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு வேறு யாருடைய இரத்தமும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய இரத்தம் ஒத்துப்போகாதனாலே எங்களுடைய மருத்துவ முறையின்படி மருந்துகளை கொடுத்து தான் நீங்கள் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது கடவுளிடத்தில் தான் இருக்கிறது. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். உங்களுக்கு 40 வயதாகிவிட்டது. அதனாலே நாங்கள் உங்களுக்கு உயிர் பிழைக்கும் இது பாக்கியம் 20% தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். அப்போதும் நான் யோசிப்பேன், 100ல் 20 பேரா அல்லது என்னுடைய மொத்த உடலிலே 20% என்று சொல்லி யோசித்து கொள்வேன். ஆனாலும் சிகிச்சைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அதை நான் ஆண்டவருடைய பேரினாலே அல்லது இயேசுனுடைய பேரினாலே இயேசு தமது சித்தத்தினாலே என்னை வழி நடத்துகிறார் என்று ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக அவர் சொல்லுவார், உன்னுடைய தலையின் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று. அப்போது அதை மனதிலே கொண்டு அதன் அடிப்படையிலே அப்படியே சிகிச்சையிலே தொடர்ந்து படுக்கையில் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 120 நாட்கள் அல்லது 6 மாதங்கள் தொடர்ந்து சிகிச்சை. 4 முறை அவர்கள் அந்த சிகிச்சை கொடுத்தார்கள். சற்றேறக்குறைய 1 மாதம் வரை அந்த படுக்கையிலே இருக்க வேண்டும். 2 சிகிச்சை சுழற்சி முடிந்து விட்டது. 3ஆம் சிகிச்சை சுழற்சியிலே என்னுடைய உடல் எடையெல்லாம் குறைந்து போனது. ஞாபகமெல்லாம் நிறைய இல்லை. அப்படியே ஜபிக்கணும்னு நினச்சா தூக்கம் வந்துடும். பைபிள் வாசிக்கணும்னு நினச்சா 2 லைனு வாசிக்கிறதுக்குள்ளே டயர்டாயிரும். இப்படி இருந்து கொண்டிருந்தேன். அப்போது அங்கே அந்த மருத்துவமனையிலே ஒரு இடத்துல கர்த்தர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்
என்ற வசனம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை நான் ஏற்கனவே தெரிந்திருந்தேன். போதகராக இருந்ததினாலே, ஊழியம் செய்ததினாலே அந்த வசனம் எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த வசனத்தை அங்கே அவர்கள் சுவரிலே எழுதி வைத்திருந்ததை பார்த்தபோது அதன் மனதிலே செயல்பட ஆரம்பித்தது. அப்போது என் சிகிச்சைக்காக வருகிற மருத்துவர்களை விட சிறந்தவராக தேவன், கடவுள், கர்த்தராகிய இயேசு எனக்கு டாக்டராக இருக்கிறார், எனக்கு மருத்துவராக இருக்கிறார், அவரே எனக்கு எல்லாவற்றையும் தருவார் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எனக்கு சுகம் தருவீர், என்னை காப்பாற்றுவீர் என்று சொல்லி அப்படியே 3ஆம் மருத்துவ சிகிச்சை சுழற்சியிலே படுத்து கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய இரத்தத்தின் வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கையெல்லாம் மிகவும் குறைந்து கடைசியாக 100 என்று ஆகிவிட்டது. வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை 100 என்று ஆகிவிட்டது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை, எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், உங்களுடைய நுரையீரலிலே சளி பிடித்து கொள்ளலாம், அல்லது காய்ச்சல் எப்போதும் வரலாம், அதனாலே நாங்கள் இருக்கிறோம், பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போதும் ஆண்டவரே இது உமது சித்தம், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனதிலே ஒரு கேள்வி வரும். என்ன நடந்தாலும் சித்தம் என்று நீ சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வி. இது என் மனதிலே தோன்றுகிற கேள்வியா, கர்த்தர் கேட்கிற கேள்வியா என்று நான் யோசித்துக் கொள்வேன். ஆனாலும் அந்த மனதிலே தோன்றுகிற கேள்விக்கு ஆம், என்ன நடந்தாலும் இது கர்த்தருடைய சித்தம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போது எனக்கு 3 குழந்தைகள், 2 பையன்களும் ஒரு பெண்ணும் இருந்தாங்க. மூத்தவன் அப்போது தான் 10th எக்ஸாம் எழுதி ரிசல்ட் அவனுக்கு வந்திருந்தது. அப்போது நான் படுக்கையில் இருக்கிறேன். அப்போது தான் இதை மனமாற ஆண்டவரிடத்திலே அல்லது நானாக அறிக்கை செய்து கொண்டேன், தேவனுடைய சித்தம் எதுவானாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. அப்போது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே வெள்ளை அணுக்கள் 100ஆக இருந்தது, அல்லது 0ஆக இருந்த வெள்ளை அணுக்களினுடைய எண்ணிக்கை சிறிது சிறிதாக முன்னேற்றம் அடைந்து மீண்டும் நல்ல நிலைக்கு வந்து இப்போது தொடர்ந்து அதே நிறுவனத்திலே வேலை செய்கின்ற வாய்ப்பை, ஊழியம் செய்கின்ற வாய்ப்பை கர்த்தருடைய வாழ்க்கையிலே தந்தார். அப்படியானால் அன்பானவர்களே, யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவனுடைய வேத வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. இப்படி ஆண்டவரை பற்றி, அவருடைய நாமத்தை போற்ற, அவரை மகிமைப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்புண்டானது. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய மருத்துவ சிகிச்சையிலே உடன் இருந்து நான் அழிவை சந்திக்காதபடி இவ்வுலக ஜீவனை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உமக்கென்று உழைக்க எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்தவரே, அதுபோல அதைவிடவும் சிறப்பாக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை நீர் விடுவித்து அவர்களுடைய நோய் நொடியிலிருந்தும் எல்லா விதமான கடன் பிரச்சனைகள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், போராட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் உம்மை தேடும்போது, உம்மை நாடும்போது நீர் அவர்களை விடுவித்து அவர்களை முழுமையாக பாதுகாத்து கொள்ளுகிறீர் என்கின்ற நம்பிக்கையை நீர் அவர்களுக்கு கொடுத்து உம்மை தேடி வருபவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் உம்மிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் உமது கிருபை இருக்கட்டும். எனது ஊழியத்தோடும் உமது கிருபை இருந்து வழிநடத்த கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பேரினாலே கேட்கிறேன் பிதாவே. ஆமென்.